வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு ட்ரேடிங்கினுடைய சிறப்பு இன்புட்டை பார்ப்போம். அதாவது இன்றைய தினம் மார்க்கெட் இந்த புதிய உச்சத்திலே சந்தைகள் ஒரு ரிஜாய்ஸ் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது போல இந்த ஜிடிபி பூஸ்ட்னால நிஃப்டி பார்த்தோம்னாக்க 22,378 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6வது முறையாக ஒரு உச்சத்தை தொட்டிருப்பது இந்த 2 மாதத்தில் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் அட்வான்சஸ் 1538, டிக்ளைன்ஸ் 555. ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர இதை ஃபுல்லாக இதை வச்சு திங்கக்கிழமை ட்ரேடிங்க்கு ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, தென் டுடே மீடியா, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி இந்த 3 துறைகளும் ஏரிய துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டோகார்ப், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிப்லா, டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டி, இண்டால்கோ இவையெல்லாம் ஏரிய பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1.74% அப்பா இருக்கு. இந்த தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் அண்ட் டாடா மோட்டார்ஸ். ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இந்த பேமெண்ட் பேங்க்கினுடைய இன்புட்டை நாம்ஸை ரிவ்யூ பண்ண போகிறோம், மேபி ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் என்னன்னாக்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவது கஷ்டமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆன் பிப்ரவரி பார்த்தோம்னா ஒரு ஆஃப் பீக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 18.28 ட்ரில்லியனுக்கு பிப்ரவரியில் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் நடந்துள்ளது. மேலும் கோல் இந்தியா அவுட்புட், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு பிப்ரவரி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 22,445 22,750 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சப்போர்ட் 22,246 இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் நாம் ஷார்ட்ஸில் கொடுத்ததனுடைய தொடர்ச்சியை பேசுவோம். அதாவது ஹவு டு அவாய்ட் நம்ம ஒரு லோவர் சர்க்யூட்டில் ஸ்டக் ஆனால் எப்படி பண்ணுறது, அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விற்கும் பொழுது ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம், அது ஒரு லோவர் சர்க்யூட் கிட்ட அடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் போதே என்ன பண்ணணும், ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் யுவர் பொசிஷன். ஸோ அது அதை ஹிட் பண்ணி திருப்பி லோவர் லாக்லேருந்து மறுபடியும் லோவர் லாக் போயிட்டு அது என்ன ஆகுதுன்னு தெரியாமல் ஒரு பேனிக் ஆகக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் 146 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், லோவர் சர்க்யூட் ஒரு 142 ரூபா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்க 142 ரூபா 50 பைசாவில். ஸோ ஒரு 50 பைசாக்கு முன்னாடியே யூ ஆர் கம்ஃபர்டபுள் டு எக்ஸிட் யுவர் பொசிஷன். இல்லைனாக்க அனதர் மெத்தட் என்னன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் லிமிட் ஆர்டர்ஸ், அது உள்ளுக்குள்ளேயும் போனீங்கன்னாக்க கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். அதாவது என்னென்னா ஹவு டு சேஃப்கார்ட் யுவர் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மேலும் இந்த மாதிரி நான் தொடர்ந்து அது கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருந்துட்டு இருக்கு, லோவர் சர்க்யூட்டில் இருக்கு. அதை நெக்ஸ்ட் டே விற்க முடியுமானா விற்க முடியும். எப்போ விற்க முடியும்னாக்க அந்த ஸ்டாக் ட்ராப்ட் ஆன் டு லோவர் சர்க்யூட்டில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஏஎம்சி ஆர்டர்னு சொல்லுவாங்க, ப்ரீ ஓப்பன் செஷன். அதுக்கு தான் இந்த 9லேருந்து 9:07 வரையும் நடக்குது இல்லை, அந்த ப்ரீ ஓப்பன் செஷனுக்கு நாளே போட்டு வச்சிடலாம். அதுமாரி போடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அது உங்களுடைய ஆர்டர் நாளே போடும்போது ஃபஸ்ட்டாக போய் நிற்கும். ஒன்று. ரெண்டாவது அதில் ஏதாவது ஒரு லிமிட்டோட போட்டு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிக் சம்படி ஹஸ் புட் த, அவன் ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருப்பான், அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பான், அந்த ஸ்டாப் லாஸும் உங்கள் ஆர்டர் மேட்ச் ஆகும். ஸோ இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், FIFO தான். ஸோ அதனால் இதுவும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தைகளில் இருக்குது. இவை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் சந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய கடல். ஜஸ்ட் லைக் தட் நம்ம 4 நாளில் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 நாள் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு தான் எல்லா மார்க். அப்படி கிடையாது. எல்லா நாளும் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிஃபைன் ஆக தான் நம்ம மார்க்கெட்டில் எந்த பக்கம் போனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை கிளியராக எடுக்க முடியும். அதனால் நண்பர்களே, நாளை தினம் சிறப்பு பதிவில் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி.